போர்டிகோவில் பிரம்ம நாற்காலியில் அமர்ந்திருந்தார் கற்பக அம்மையார். அவர் முன்னிலையில் கைகளை மார்பின் குறுக்காக கட்டியபடி நின்றான் முனியாண்டி. சற்று தள்ளி முனியாண்டியின் ஒரு பெண்ணும் மாப்பிளையும் நின்றிருந்தனர். கற்பகம் அம்மையார் அந்த புது மணமக்களை பார்த்தவாறு இருந்தார். அவர் நினைவு விஜயையும் சத்யாவையும் மாலையும் கழுத்துமாய் பார்த்த சூழலை சுற்றி வட்டமிட்டது. அவர் மகன் எங்கிருக்கிறானோ, என்ன செய்கிறானோ, அவனுக்கு வேறு யாருடனாவது தொடர்பு முன்பே இருந்திருக்குமோ? அந்த அம்மையார் எந்த திடமான முடிவுக்கும் வர முடியாமல் தடுமாறினார். முனியாண்டி எஜமானி அம்மாள் பேசட்டும் என காத்திருந்தான். அவரோ எங்கே நினைவாக பேசாமல் இருந்தார். முனியாண்டியின் மகள் மண் தரையை தன் காலால் பெருவிரலால் நெருட்டி கொண்டு இருந்தாள். அவள் கணவனோ அப்பாவித்தனமாக அந்த சூழலில் சிறிதும் ஒட்டாமல் செடி கொடிகளை வேடிக்கை பார்த்திருந்தான். ஏ புள்ள கருப்பாய், அம்மா காலில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அவர் தயவாலதான் உனக்கு கல்யாணம் ஆச்சு என்றான் முனியாண்டி. அவன் மகளும் மருமகனும் கற்பகம் அம்மையாரின் காலில் விழுந்து நமஸ்கரித்து எழுந்தனர். தீர்க்காயுசா இருக்கணும் என்றார் கம்மிய குரலில். எல்லாம் அம்மா ஆசீர்வாதம் தானுங்க. நீங்க சமயத்துல 50,000 ரூபாய் தரலன்னா கண்ணாலமே நின்றுட்டு இருக்குங்க. நேரம் வந்தா எல்லாமே நடந்துட முடியாண்டி. இதில் என் தயவு என்ன இருக்கு? ஆமா கருப்பாயி, உன் தங்கச்சி வீட்லயே இருந்து வளர்ந்தவதானே. அவளுக்கு பிள்ளைய பிடிச்சிருக்காமா? பிடிக்காம என்னங்க, 2 பேரும் ஒன்னா வளர்ந்தவங்க. தாய் இல்லா புள்ளன்னு என் தங்கச்சி இவ மேல கொல்ல ஆசை வச்சிருக்குங்க. சத்யா, அம்மா சத்யா. பங்களாவின் உட்புறம் பார்த்து அழைத்தார் கற்பக அம்மையார். தூக்கி சொருகிய சேலையுடன் விரைந்து வந்தாள் சத்யா. சமையற்காரியுடன் சேர்ந்து சமையல் வேலைகளை கவனித்து வந்தவள் அங்கே முனியாண்டி குடும்பம் நிற்பதைக் கண்டு சேலையை சரிப்படுத்தி அதன் சுருக்கங்களை எடுத்து விட்டாள். சத்யா, நான் சொன்னனே, அதையெல்லாம் கொண்டாமா என்றார் கற்பக அம்மையார். சரியத்தை. உள்ளே சென்ற சத்யா ட்ரேயுடன் வெளிவந்தாள். அதில் அழகிய கைத்தறி சேலை, சோழியும் மஞ்சள் குங்குமம், பழம், தேங்காய், சிறு பிளாஸ்டிக் டப்பாவில் தங்க பேசிரி என்று தட்டு நிறைந்திருந்தது. இந்தாங்க அத்தை, நீயே கொடுமா. நீதான் கொடுக்க வேண்டும். சத்யா அந்த தட்டை மணமகளை நோக்கி நீட்டினாள். சத்யா அம்மணமக்களை வினோதமாக பார்த்தாள். மணப்பெண் அம்மன் கோவில் வெளிப்பிரகாரத்தில் இருக்கும் துவாரபாலகி சிலையை போல் இருந்தாள். நல்ல கருமை நிறம், செம்பருத்தி பூ நிறத்தில் ஒரு சின்னாலம் பட்டு சேலையை பின் கொசுவும் வைத்து கட்டியிருந்தாள். சேலை முழுதும் மலிவான மின்னும் ஜரிகை, சோழி பச்சை கலர். அவள் இளமையின் பூரிப்பு சோழியையும் சேலையையும் சட்டை செய்வதாக தெரியவில்லை. கழுத்தில் மொத்தமாக புதிதாக மஞ்சள் கயிறு, எண்ணெய் வழிய அழுத்தி தலை பின்னி இருந்தால் வாடா மலர் வைத்து கட்டிய கதம்பம், கை நிறைய கண்ணாடி வளையல்கள். மாப்பிள்ளையோ சாதாரண 4 முழம் வேட்டியும் நாற்பட்டு சட்டையும் அணிந்திருந்தான். அவன் தோளில் ஒரு துண்டு, வெற்றிலை கரையேறிய பற்கள், பெரிய மீசையும் சிவந்த கண்களும் மதுரை வீரன் சிலையை போல் இருந்தான். அவனுக்கு சின்ன வயது. அவன் உடல் தோற்றத்துக்கு அப்பாவித்தனத்திற்கும் சம்பந்தமில்லாமல் இருந்தது. சத்யாவிற்கு இந்த ஜோடியை பார்க்க புதுமையாக இருந்தது. அவள் நகரத்தில் பிறந்து வளர்ந்தவள். இப்படி பட்டிக்காட்டு ஆட்களை அவளுக்கு பார்த்து பழக்கமில்லை. அவளுக்கு ஒரே வீட்டில் வளர்ந்த இருவர் எப்படி திருமணம் செய்து கொண்டு இல்லறத்தை நடத்துவார்கள் என்று இருந்தது. அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் மிகவும் குறைவு. அதனாலதான் அவர்களுக்கு ஏமாற்றங்களும் ஏற்படுவது இல்லை என சிந்தித்த சத்யா நெடுமூச்செறிந்தாள். எதிர்பார்ப்புகள் அதிகமாக ஏமாற்றங்களும் அதிகமாகின்றனவோ? சத்யாவிடமிருந்து அப்பொருட்களை பெற்று தன் மடியில் கட்டி கொண்டாள் அந்த பெண். அந்த பெண்ணிற்கு சத்யாவை பார்க்க அதிசயமாக இருந்தது. இத்தனை அழகான நாகரிகமாக கூட பெண்கள் இருக்கிறார்களா என அவளுக்கு தோன்றியது. மணமகனோ சத்யாவை பார்த்து வெக்கப்பட்டு கொண்டிருந்தான். உள்ள கற்பாய், சின்ன எஜமானிக்கு நமஸ்காரம் பண்ணுங்களேன், எல்லாம் சொல்லணுமா? முனியாண்டி அதட்டினான்.
கண் இமைக்கும் நேரத்தில் அம்மணமக்கள் சத்யாவின் கால்களில் விழுந்து வணங்கிய போது சத்யா சங்கடத்துடன் அதை தவிர்க்க முடியாமல் என்ன செய்வது என்று அறியாமல் பேசாமல் கூச்சத்துடன் நின்றார். தம்பதிகளும் முனியாண்டியும் அத்தையையும் சத்யாவையும் பார்த்து கரம் குவித்து வணங்கினர். வரைங்கம்மா, இன்னைக்கு மத்தியானம் 3 மணி ரயில்ல ஊருக்கு அனுப்புறனுங்க என்ற முனியாண்டி அவர்களுடன் சென்று விட்டான். சத்யா, வேலையெல்லாம் முடித்து விட்டதாம்மா? எல்லாம் முடிந்தது அத்தை. டைனிங் டேபிளை சேர்களையும் மாற்றி அமைத்துக் கொண்டிருந்தோம் அத்தை. இந்த சஞ்சய் சொன்னபடி கேட்டால் அவனையாவது மாலையும் கழுத்துமாக பார்க்கலாம். என் ஆசை எதுவுமே நிறைவேறாது போலிருக்கிறது. சலித்து கொண்டார் அந்த அம்மையார். வற்புறுத்தி சொல்லவும் பயமாக இருக்கிறது. அவன் அண்ணன் செய்ததைப் போல ஏதாவது செய்துவிட்டால். பணிந்த கண்களை துடைத்து கொண்டார் அத்தை. சத்யா தன் நெஞ்சு துணுக்குற போர்ட்டிகோவை ஒட்டின பங்களா படியில் உட்கார்ந்தாள். ட்ரேயில் பொறித்திருந்த வெல்கம் எழுத்துக்களில் விரல் வைத்து எழுதி கொண்டிருந்தாள். பெண் பார்க்க போகலாம் என்றாலே அவனுக்கு பிடிக்க மாட்டேன் என்கிறது சத்யா. இதெல்லாம் என் தலையெழுத்து போலிருக்கிறது. நான் தான் பெண் பார்க்க சொன்னேன் என்று என் மீது கோபம். அத்தை, அவருக்கு தன் படப்படப்பை காட்டாமல் பேசினாள் சத்யா. அவருக்கு திருமணம் என்றால் அவள் ஏன் திடுக்கிட்டு வருந்த வேண்டும்? அவள் தன்னைத்தானே நொந்து கொண்டாள். ஆமாம் சத்யா, என்னிடம் கூட தனியா அண்ணியை இதெல்லாம் தலையிட வேண்டாம் என்று சொல்லி வையுங்கள் அம்மா என்றான். அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் என சொல்லிக்கொண்டு 4-5 பெண்கள் இவனை தேடிக்கொண்டு வருவார்கள். உண்மையா அத்தை? ஆமா சத்யா. என்னவோ இப்போதெல்லாம் யாரையும் காணோம். எல்லோரும் இவனுடன் லா படித்தவர்கள். அதில் ஷீலா என்ற பெண் மிகவும் அழகாக இருப்பாள். பெரிய வீட்டு பெண் கூட. ஒருவேளை அவரை மணந்து கொள்ள விரும்பி இருக்கிறாரோ என்னவோ. நானும் அப்படிதான் நினைத்திருந்தேன் சத்யா. விஜய்க்காக பாம்பே போனானே, அப்பொழுது அவளை அங்கே பார்த்தானாம். என்னிடம் சொன்னான். நீங்கள் கேட்பதுதானே அத்தை? கேட்ட சத்யா. அவள் நல்ல புத்திசாலி பெண், அழகி கூடதான். அதனால நான் மணந்து கொள்ள வேண்டும் என்று கட்டாயமா என என்னையே திருப்பி கேட்டான். கூட இவனிடம் ஒரு இது இருக்கும், அந்த பொண்ணுக்கும் போல் இருக்கிறது. அதையும் என்னிடம் சொன்னான். அப்புறம் என்ன அத்தை, மனம் முடிக்க வேண்டியது தானே? நீ சொல்லிவிட்டாய் சத்யா. அவன் எப்படி நழுவுகிறான் தெரியுமா? அப்புறம் பார்க்கலாம் அம்மா, அண்ணா வரட்டும் என்றான். அந்த விஜய் ஏன் தான் இப்படி செய்தானோ தெரியவில்லை. சின்னவனை தேடிக்கொண்டாவது பெண்கள் வருவார்கள். இவனும் அவர்களுடன் சுற்றுவான். ஆனால் விஜயோ இந்த விஷயத்தில் எல்லாம் ரொம்ப கரார். சஞ்சயை தேடி வரும் பெண்கள் இருக்கும் பக்கமே தலை காட்ட மாட்டான். இளையவன் அறிமுகம் செய்தால் கூட தலையாட்டி விட்டு போய்விடுவான். அவன் போய் இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் போவதென்றால் வழக்கம் போல பழைய பல்லவிக்கு திரும்பினார் அவர். சத்யா தன் உணர்ச்சிகள் வெளியே தெரிந்து விடுமோ என்ற அச்சத்தில் தலையை தாழ்த்தி கொண்டாள். அத்தை, உங்களுக்கு உண்மை தெரியாது அத்தை. தெரிந்தால் என்னை நீங்கள் விரும்புவீர்களா அத்தை? சஞ்சய் என்னை விரும்புகிறார் தெரியுமா? எட்டா கணிக்கு காத்திருக்கிறார் அவர். இந்த வாழ்க்கையின் முடிவு என்ன ஆகுமோ? சத்யா சிந்தனையில் சிக்கி திசை தடுமாறினாள். ஹாலில் இருந்து ஜப்பான் கடிகாரம் 2:30 என்பதை அறிவித்து ஓய சுய நினைவுக்கு வந்தாள் சத்யா. அத்தை, நேரமாகிவிட்டதே, இன்னும் உங்கள் இளைய மகனை காணுமே. நீங்கள் சாப்பிட வாருங்கள், மருந்து வேறு சாப்பிட வேண்டும் என்ற சத்யா எழுந்தாள். சில நாட்களுக்கு முன் லேசான இதய தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தார் அந்த அம்மையார். என்ன மருந்தோ எல்லாம் விஜய் வந்தால் சரியாகிவிடும். நான் போய் சாப்பிட்டு கொள்கிறேன் சத்யா. நீ அவனுக்கு போன் செய்து கேள், ஏன் இன்னும் சாப்பிட வரலையாம் என்ற அத்தை அவளிடமிருந்து ட்ரேயை எடுத்துக்கொண்டு சமையல் அறைக்கு போனாள். சத்யா கற்பகம் பிளாஸ்டிக் இன்டீரியல்ஸ் டயல் செய்தான். ஹலோ, நான் சத்யா பேசுறேன். எம்டியோட பேச வேண்டும். டெலிபோன் ஆபரேட்டர் கனெக்ஷன் கொடுத்தார். ஹலோ, யார் பேசுறது? சஞ்சய் குரல் தெளிவாக கேட்டது.
நான் சத்யா பேசுறேன். ஹலோ சத்யா, நீயா? உன் குரலை கேட்டவுடன் தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. சத்யா, இங்கே வந்து சத்யா. சஞ்சய் மூச்சுக்கு மூச்சு சத்யா என கெஞ்சலாக பேச, சத்யா ஹாலில் யாரும் இல்லையே என நிச்சயப்படுத்திக் கொண்டு நிம்மதி அடைந்தாள். எப்பொழுது அவன் இப்படி எல்லாம் பேசாதவன், அதுவும் ஃபேக்டரியில் இருந்து. என்ன, இன்றைக்கு ஐயாவுக்கு உற்சாகம் பீரிடுகிறது. எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் கிடைக்கலையா? நான் தான் அகப்பட்டானா? கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன, எங்கே வேண்டுமானாலும் கிடைப்பார்கள். ஆனால் நீ, நான் என்ன அது? ஆமாம். சாப்பிட ஏன் வரவில்லை? மணி 3 போகிறது. அத்தை போன் செய்ய சொன்னார். அதுதானே பார்த்தேன். நீயா எனக்கு போன் செய்ய மாட்டாயே என்று. என்னால் இன்று சாப்பிட வர முடியாது. நீ போய் சாப்பிடு. ஏன், என்ன விஷயம்? எங்காவது விருந்தா? அதெல்லாம் இல்ல சத்யா. வந்து என்ன வந்து போயும்? எதையும் சரியாக சொல்லாமல் வேண்டுமானால் உணவை அனுப்பட்டுமா? வேண்டாம் சத்யா. நான் இங்க என் ஏசி அறையில் தொழிலாளர்களால் கேரோ செய்யப்பட்டு இருக்கிறேன். நான் வெளியே வர முடியாது. யாரும் உள்ளேயும் வர முடியாது. சத்யாவுக்கு அவன் தடுமாற்றத்திற்கு இப்பொழுது காரணம் புரிந்தது. அதனால் தானா அவள் குரலை கேட்டவுடன் அத்தனை சந்தோஷப்பட்டு இருக்கிறார்? சத்யா கலங்கி விட்டாள். எனக்கு பயமா இருக்கிறது. போலீஸுக்கு போன் செய்து விட்டீர்களா? அத்தை இப்பொழுதுதான் சாப்பிட போயிருக்கிறார்கள். அவரிடம் விரைவாக ஒன்றும் சொல்லாதே. ஒன்றுமில்லை சத்யா, இதெல்லாம் சகஜம். நீ போய் சாப்பிடுமா. என் சாப்பாட்டுக்கு என்ன அவசரம்? நீங்கள் முதலில் வாருங்கள், அப்புறம் சாப்பிடுகிறேன். சரி, நாம் இருவரும் ஒன்றாக சாப்பிடுவோம். போனை வைத்து விடட்டுமா? சத்யா செய்வதறியாது ஹாலிலேயே சில கணங்கள் பிரம்மையுடன் நின்றிருந்தாள். அவன் நல்லபடியாக வீட்டுக்கு வர வேண்டும் என்று ஆண்டவனை முதலாக அவள் உள்ளம் பிரார்த்தித்தது. கற்பகம் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் பெரிய காம்பவுண்டுக்குள் தொழிலாளர்கள் வரிசையாக குத்துக்காலிட்டு அமர்ந்திருந்தனர். முன் வரிசையில் அமர்ந்திருந்தவர்களின் கையில் வார்டன் ஒன்று. அதில் தொழிலாளி துரைசாமி. உடனே வேலை கொடு, சம்பளம் உயர்வு உடனே வேண்டும்,